இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 3ஆம் பாகம், பிக்ஷுவின் காதல். அதிகாரம் 15. நாற்சந்தி நடனம். கடவுள் ஒருவர் இருப்பது உண்மையானால், அவர் கருணாமூர்த்தி என்பது உண்மையானால், உலகத்தில் ஏன் இத்தனை துன்பங்கள் வைத்திருக்கிறார்? மனித வர்க்கம் ஏன் இத்தனை கஷ்டங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது? இந்த கேள்விகள் ஆதிகாலம் தொட்டு கேட்கப்பட்டு வருகின்றன. உள்ளத்தில் உண்மை ஒளி கண்ட மகான்கள் மேற்படி கேள்விகளுக்கு விடையும் சொல்லி வந்திருக்கிறார்கள். மனிதர்கள் துன்பம் என்று நினைப்பது உண்மையில் துன்பம் அல்ல. சூரியனை மேகம் மூடுவது போல நமது அறிவை மூடியிருக்கும் மாயை காரணமாக சில விஷயங்களை துன்பம் என்று நாம் கருதுகிறோம். உண்மையில் துன்பமும் ஒருவித இன்பமே ஆகும். அன்பு வடிவாகி நிற்பல், துன்பமெல்லாம் அவள் இழைப்பல், ஆக்கம் நீக்கம் யாவும் அவள் செய்கை, அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை என்ற பராசக்தியை குறித்து இந்த காலத்து மகாகவியான ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் பாடியிருக்கிறார். ஆனால் அன்பு வடிவமான ஜெகன்மாதா, ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கையான அன்னை பராசக்தி ஏன் தன் மக்களுக்கு துன்பம் இழைக்கிறாள்? ஏன் கஷ்டங்களை அளிக்கிறாள்? துன்பம் என்றும் கஷ்டம் என்றும் நாம் எண்ணிக்கொள்கிறேமே தவிர உண்மையில் அவை துன்பங்களும் அல்ல, கஷ்டங்களும் அல்ல. அறிவு தெளிவோடு பார்த்தால் நாம் துன்பம் என்று நினைத்ததும் இன்பம்தான், கஷ்டம் என்று கருதியதும் சுகம்தான். இந்த தத்துவத்தை நம்புவது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. துன்பத்திலே இன்பமாவது, கஷ்டத்திலே சுகமாவது என்று அவநம்பிக்கை உண்டாகத்தான் செய்யும். ஆயினும் நமது வாழ்க்கை அனுபவத்திலேயே சில விஷயங்களை ஆலோசித்து பார்த்தால் மேற்படி தத்துவத்தில் உண்மை உண்டு என்று அறியலாம். சோக ரசமுள்ள கதைகள், காவியங்களை படிக்கிறோம். சோகமயமான நாடகங்களை பார்க்கிறோம். சோகத்தை ஊட்டும் கீதங்களை பாடுகிறோம், கேட்கிறோம். இப்படியெல்லாம் துன்பத்தை நாமத்தானே தேடி அனுபவிக்கிறோம். எதற்காக? அந்த துன்பங்களிலே எல்லாம் உள்ளுக்குள்ளே இன்பம் பொதிந்திருப்பதனால்தானே. நமது வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அனுபவிக்கும் போது கஷ்டமாக இருக்கிறது. அது சகிக்க முடியாத கஷ்டம் என்று தோன்றுகிறது. இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று தீர்மானிக்கிறோம். எல்லா கஷ்டங்களையும் எப்படியோ சகித்துக் கொள்கிறோம். அப்படி நாம் அனுபவித்த சகிக்க முடியாத கஷ்டங்களை சில வருஷ காலம் கழித்து நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு வகை அபூர்வ இன்பம் ஏற்படுகிறது. பழைய கஷ்டங்களை நினைத்து பார்ப்பதிலும் அவற்றை குறித்து பேசுவதிலும் சந்தோஷமே அடைகிறோம். சீதா தேவி வனவாசத்தின் போது அனுபவித்த துன்பங்களுக்கு எல்லையே இல்லை. அவ்வளவு துன்பங்களை பெண்ணாக பிறந்த யாரும் அனுபவித்து இருக்க முடியாதாயினும் அயோத்தி அரண்மனையில் ஸ்ரீ ராமபிரானுடைய பட்ட மகிழ்ச்சியாக சீதை வாழ்ந்த காலத்திலும், அதிலும் கற்பம் தரித்திருந்த சமயத்தில், உனக்கு எதிலாவது ஆசை உண்டா என்று ராமன் கேட்டபொழுது சீதை என்ன சொன்னாள்? மறுபடியும் காட்டுக்கு போய் அங்கே நான் கஷ்டப்பட்ட இடங்களை எல்லாம் பார்க்க வேண்டுமென்று ஆசையாக இருக்கிறது என்றாள். துன்பம் என்பது உண்மையில் துன்பம் அல்ல. அவ்விதம் நினைக்கச் செய்வது மாயையின் காரியம். துன்பத்திற்குள்ளேயும் இன்பம்தான் இருக்கிறது என்று சொல்லும் வேதாந்த உண்மையை மேற்படி சீதையின் கோரிக்கை நன்கு நிரூபித்திருக்கிறது அல்லவா? சிவகாமியை நாற்சந்தியில் நெருக்கடியான தருணத்தில் நிறுத்திவிட்டு மேற்கண்டவாறு நாம் வேதாந்தம் பேசிக்கொண்டிருப்பது பற்றி வாசகர்களின் மன்னிப்பை கோருகிறோம். மேலே சிவகாமியின் காரியத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக மேற்கண்ட பூர்வ பீடிகை அவசியமாக இருக்கிறது. தமிழகத்து ஸ்திரீ புருஷர்களை சாட்டையடி துன்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காக தளபதி விருபாஷன் அவளை நாற்சந்தியில் நடனமாடச் சொன்னான். அவ்விதம் செய்வது தெய்வீகமான பரதநாட்டிய கலையை அவமதிப்பது ஆகும் என்று எண்ணி முதலில் சிவகாமி முடியாது என்றாள். ஆனால் விருபாஷனின் கட்டளையின் பேரில் சுளீர் என்ற சாட்டையடி சப்தம் கேட்டதும் சிவகாமியின் மன உறுதி பறந்து போய்விட்டது. மறுகணம் வாதாபி நகரில் நாற்சந்தியில் சிவகாமி தேவி நடனமாடத் தொடங்கினாள். அற்புதமாக ஆடினாள். துன்பத்திலே இன்பம் உண்டு என்னும் வாழ்க்கை தத்துவம் நன்கு விளங்கும்படி ஆனந்தமயமாக ஆடினாள். சகிக்க முடியாத கஷ்டத்திலிருந்து எல்லையற்ற ஆனந்தம் பிறக்கும் என்னும் உண்மை நிதர்சனமாகும்படி ஆடினாள். தன்னை மறந்து, வெளி உலகத்தை மறந்து, கால தேச வர்த்தமானங்களை எல்லாம் மறந்து ஆடினாள். அந்த காட்சியானது அழகு தெய்வம் ஆனந்த வெறி கொண்டு ஆடுவது போல இருந்தது. வாதாபியின் வீதியில் சிவகாமி நடனம் ஆடிய பொழுது வானமும் பூமியும் அசைவற்று நிற்பது போல தோன்றியது. வீதியிலே போய்கொண்டிருந்த வாதாபி நகர மாந்தர்கள் அப்படியே நின்று அந்த விந்தையை பார்த்தார்கள். பந்தமுற்ற தமிழகத்து ஸ்திரீ புருஷர்கள் அசைவற்று நின்றார்கள். கையில் சாட்டை பிடித்த கிங்கரர்களும் சும்மா நின்றார்கள். அவர்களுடைய தலைவன் விருபாஷனும் அசையாமல் நின்றான்.
அனைவரும் பார்த்த கண்கள் பார்த்த வண்ணம் சிற்ப வடிவங்களைப் போல நின்றார்கள். காலம் போவதே தெரியாமல் மெய்மறந்து உலகத்தை மறந்து நின்றார்கள். சூரியன் மலைவாயிலில் வீழ்ந்தது. கோட்டை கதவுகள் சாத்துவதற்குரிய அஸ்தமன பேரிக்கை முழக்கம் கேட்டது. சிவகாமி நடன பரவசத்துக்கு அதனால் பங்கம் ஏற்பட்டது. ஆட்டம் ஆடுவதை நிறுத்தி சிவகாமி நின்றாள். அத்தனை நேரமும் ஏதோ ஒரு அதிசய ஆனந்த உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தவள் திடீரென்று பூ உலகத்துக்கு வந்தவளாக சுற்றுமுற்றும் பார்த்தாள். தான் நின்றிருந்த இடத்தையும் இத்தனை நேரம் செய்த காரியத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்தாள். அவள் உள்ளத்தில் சகிக்க முடியாத வெட்கத்துக்கும் துன்பத்துக்கும் மத்தியில் இன்பமும் பெருமையும் உதித்தன. கட்டுப்பட்டு நின்ற பல்லவ நாட்டு ஸ்திரீ புருஷர்களை சிவகாமி நோக்கினாள். அவர்களுடைய கண்களிலே ததும்பிய நன்றி அறிதலை கவனித்தாள். யாருடனும் ஒரு வார்த்தையும் பேசாமல் பல்லக்கில் போய் ஏறிக்கொண்டாள். பல்லக்கு மாளிகையை அடைந்தது. பிக்ஷுவின் வருகை. சுக்கிலபட்சத்து பிரதமையில் சிவகாமி வாதாபி நகரின் நகர்ச்சந்தையில் நடனமாட ஆரம்பித்தாள். சுக்கிலபட்சம் முடிந்து கிருஷ்ணபட்சம் வந்தது. கிருஷ்ணபட்சம் முடிவடைந்து மீண்டும் சுக்கிலபட்சம் வந்தது. சிவகாமி வீதி நடனம் இன்னும் நடந்து கொண்டே இருந்தது. தளபதி விருபாஷன் நடன அரங்கத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருந்தான். வாதாபி நகரின் முக்கிய நாச்சந்திகளை ஒவ்வொன்றாக அவன் தேர்ந்தெடுத்து அங்கெங்கே கொண்டு போய் தமிழகத்து ஸ்திரீ புருஷர்களை நிறுத்தினான். சிவகாமி அங்கங்கே போய் நடனமாடினாள். அந்த காட்சியை பார்ப்பதற்கு தினம்தோறும் மக்கள் பெரும் திரளாக கூடினார்கள். ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமியர்களும் திரண்டு வந்தார்கள். அரசாங்க அதிகாரிகள் ரதம் ஏறி வந்தார்கள். அந்த புறத்து ராணிகளும் சேடிகளும் பல்லக்கில் ஏறி வந்தார்கள். புலிகேசி சக்கரவர்த்தி காஞ்சியிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்த நாட்டிய பெண் வாதாபி நகரின் வீதிகளில் நடனமாடுகிறாள் என்னும் செய்தி எங்கெங்கோ பரவலாயிற்று. அதன் பயனாக அக்கம் பக்கத்து ஊர்களிலே இருந்தும் ஜனங்கள் மேற்படி காட்சியை பார்க்க வந்தார்கள். தூர தூரங்களில் இருந்தெல்லாம் ஜனங்கள் வர ஆரம்பித்திருந்தார்கள். தேசமெங்கும் நானா திசைகளிலும் இதை பற்றிய பேச்சாக இருந்தது. சிவகாமியின் விஷயத்தில் வாதாபி ஜனங்களின் மனோபாவம் முதலில் ஒரு விதமாக இருந்தது. போக போக அவர்களுடைய மனோபாவம் வேறு விதமாக மாறிக்கொண்டிருந்தது. முதலில் அந்த அற்புத நடனத்தை பார்த்துவிட்டு வாதாபி மக்கள் பிரமித்து போனார்கள். இப்படியும் ஓர் அற்புத கலை உண்டா என்று வியந்தார்கள். ஊரை விட்டு உற்றாரை விட்டு சொந்த நாடு நகரத்தை விட்டு தூரதேசம் வந்திருக்கும் அந்த கலைச்செல்வியிடம் அவர்களுக்கு அன்பும் ஆதரவும் பச்சாதாபமும் ஏற்பட்டன. அவர்களில் பலர் சிவகாமியிடம் வார்த்தையாட விரும்பினார்கள். தங்கள் வியப்பையும் மதிப்பையும் அன்பையும் அபிமானத்தையும் வெளியிட விரும்பினார்கள். அவள் வசித்த மாளிகைக்கு போய் அவளுடன் சிநேகம் செய்து கொள்ள விரும்பினார்கள். தம் வீட்டுக்கு அவளை அழைத்து உபசரிக்கவும் ஆசைப்பட்டார்கள். ஆனால் வாதாபி ஜனங்களின் சிநேக மனப்பான்மை சிவகாமியின் உள்ளத்தில் எவ்வித எதிரொலியையும் உண்டாக்கவில்லை. நடனமாடும் பொழுது ஏற்பட்ட கிளர்ச்சிக்கு பின்னர் இயற்கையாக தோன்றும் சோர்வும் ஏற்கனவே குடிக்கொண்டிருந்த மனக்கசப்பும் சேர்ந்து சிவகாமி அவர்களுடன் முகம் கொடுத்து பேச முடியாமல் செய்து வந்தன. நாளாக அந்த தமிழகத்து நடனப்பெண் ரொம்ப கர்வக்காரி என்ற செய்தி நகரமெங்கும் பரவிற்று. ஆரம்பத்தில் ஏற்பட்டிருந்த அபிமானம் அனுதாபம் எல்லாம் வெறுப்பும் பரிகாசமுமாக மாறலாயின. சிவகாமி வரும்போதும் போகும்போதும் ஜனங்கள் அவளை பற்றி பரிகாசமாக பேசுவதும் கேலி செய்து சிரிப்பதும் அதிகமாகி வந்தன. ஆரம்பத்தில் சிவகாமியின் நடனத்தை அற்புதம் என்றும் தெய்வீக கலை என்றும் சொல்லி வந்த அதே ஜனங்கள் கொஞ்ச நாளைக்கெல்லாம் அந்த பைத்தியக்காரின் கூத்து என்று சொல்லத் தொடங்கினார்கள். சிவகாமி சிவிகையில் போகும் பொழுது சிறுவரும் சிறுமிகளும் ஊளையிட்டு கொண்டு பின்னால் ஓடினார்கள். சில சமயம் மண்ணையும் அவள் மீது வீசி எறிந்தார்கள். இதையெல்லாம் சிவகாமி சிறிதும் பொருட்படுத்தவில்லை. அவளுடைய நெஞ்சில் வைரம் பாய்ந்திருந்தது. அசைக்க முடியாத ஒரு உறுதி அவள் மனதில் ஏற்பட்டிருந்தது. புகழையும் இகழையும் பாராட்டையும் நிந்தனையும் ஒன்றாக கருதும் மனோநிலைமையை சிவகாமி அடைந்திருந்தாள். கடவுளின் அழைப்பை எதிர்பார்த்து கொண்டு இந்த பூ உலகத்தில் தாமரை இலை தண்ணீர் போல வாழும் முற்றும் உணர்ந்த ஞானியை அவள் ஒத்திருந்தாள். சிவகாமி வாதாபி வீதிகளில் நடனமாட ஆரம்பித்து ஏறக்குறைய 1.5 மாத காலம் ஆயிற்று. ஒரு நாள் வழக்கம் போல சிவகாமி நடனமாடிக்கொண்டிருந்தாள். சூரியாஸ்தமன பேரிக்கை முழக்கம் கேட்டது. சிவகாமி ஆட்டத்தை நிறுத்தினாள். சற்று மூச்சு வாங்குவதற்காக நின்றுவிட்டு பல்லக்கை நோக்கி திரும்பி செல்லலானாள். அவள் திரும்பிய திக்கில் தோன்றிய ஒரு தோற்றம் அவளை சிறிது நேரம் மனம் குழம்பி திகைத்து நிற்கும்படி செய்துவிட்டது. அந்த தோற்றம் நாகநந்தியடிகளின் உருவம்தான். வியப்பினால் விரிந்த கண்களில் கோபாக்னியின் பொறி பறக்க இமையா நாட்டத்துடன் நாகநந்தி தன்னை வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை சிவகாமி பார்த்தாள். நாகநந்தியின் முகபாவம் கன நேரத்தில் மாறியது. கண்களில் பரிதாபம் தோன்றியது. அவருடைய கண்களில் பார்வையும் முகத்தின் பாவமும் மன்னித்துவிடு என்று கெஞ்சுவது போன்ற உணர்ச்சியை ஊட்டின. இதனால் மேலும் திகைப்படைந்த சிவகாமி
மெதுவாக சுயப்பிரஞை அடைந்து சமாளித்து கொண்டு நடந்து சென்று பல்லக்கில் ஏறிக்கொண்டாள். பல்லக்கு வழக்கம் போல மாளிகையை நோக்கிச் சென்றது. ஆனால் சிவகாமியின் உள்ளம் ஜனக்கூட்டத்தின் நடுவே நின்ற நாகநந்தி அடிகளிடம் இருந்தது. இந்த புத்த பிக்ஷு யார்? வேடம் பூண்ட வாதாபி சக்கரவர்த்தி தானா? உருவம் அப்படியே இருக்கிறது. ஆனால் கண்களின் தோற்றத்திலும் முகபாவத்திலும் எவ்வளவு வித்தியாசம்! உணர்ச்சி என்பதே இல்லாத கல் நெஞ்சை பிரதிபலிக்கும் புலிகேசின் முகத்துக்கும் கனிவும் இரக்கமும் கலைப்பரவசமும் ததும்பிய பிக்ஷுவின் முகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்! பிக்ஷுவின் தோற்றம் சிவகாமிக்கு பல்லவ நாட்டையும் ஆரண்ய வீட்டையும் நினைவூட்டியது. அந்த காலத்து வாழ்வெல்லாம் ஞாபகம் வந்தது. உண்மையில் 1 வருஷத்திற்கு மேல் ஆகவில்லை. ஆனால் எத்தனை யுகம் ஆகிவிட்ட மாதிரி தோன்றுகிறது. மாளிகை அடைந்த பிறகும் சிவகாமியின் உள்ளம் வழக்கமான அமைதி அடையவில்லை. ஏதோ ஒரு ஆவல், அர்த்தமில்லாத பரபரப்பு அவள் மனதில் குடிக்கொண்டிருந்தது. அவளுடைய உள்ளம் அப்படி யாரை எதிர்பார்த்தது? அவளுடைய கண்கள் யாரை எதிர்பார்த்த விதம் அடிக்கடி வாசற்பக்கம் நோக்கின? நாகநந்தி பிக்ஷுவையா? இரவு 1 ஜாமம் முடியும் தருவாயில் நாகநந்தி அந்த மாளிகைக்குள் நுழைந்த பொழுது சிவகாமியின் கண்களில் தோன்றிய ஒளியும் அவளுடைய முகபாவமும் அவள் புத்த பிக்ஷுவைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் என்பதை உணர்த்தின. நாகநந்தியும் சிவகாமியும் ஒருவர் முகத்தை ஒருவர் ஏறிட்டு பார்த்தார்கள். அவர்களுடைய கண்களின் தீக்ஷண்யம் ஒருவருடைய இறுதிய அந்தரங்கத்தை இன்னொருவர் ஊடுருவி பார்க்க முயன்றதாக தெரியப்படுத்தியது. சற்று நேரம் அந்த மாளிகையில் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. மௌனத்தை கலைத்துக்கொண்டு பிக்ஷுவின் தழுதழுத்த குரல், சிவகாமி, என்னை மன்னித்துவிடு என்று கூறியது. சிவகாமியின் சபதம். உட்கார்ந்திருந்த சிவகாமி சட்டென்று எழுந்து நின்றாள். அவளுடைய உதடுகள் துடித்தன, புருவங்கள் மேலேறின, கண்களிலிருந்து மின்னல் கிளம்பி புத்த பிக்ஷுவை தாக்கின. கள்ள பிக்ஷுவே, எதற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? எனக்கு என்ன அவசாரம் செய்தீர்கள் என்ற சொற்கள் சீறிக்கொண்டு பாயும் அம்புகளைப் போல சிவகாமியின் வாயிலிருந்து புறப்பட்டன. பிக்ஷு திகைத்து போனார். தவறாக எதையோ சொல்லிவிட்டோம் என்ற உணர்ச்சியினால் ஏற்பட்ட தடுமாற்றத்துடன், ஆம் சிவகாமி, நான் உனக்கு பெரும் தீங்குதான் செய்துவிட்டேன். எல்லாம் விவரமாக சொல்ல வேண்டும். அவசரமாக 2 வார்த்தையில் சொல்லக்கூடிய விஷயமல்ல. தயவு செய்து சற்று சாவதானமாக உட்கார்ந்து கேள் என்றார். ஐயா, விவரமாக எல்லாம் சொல்வதற்கு முன்னால் ஒரு விவரம் சொல்லும். நீர் யார்? கருணாமூர்த்தியான கௌதம புத்தரின் சங்கத்தை சேர்ந்து சர்வ பரித்தியாகம் செய்த துறவியா? அல்லது வஞ்சக நோக்கத்துடன் காமி துணி வேஷம் தரித்து சலுக்க கொடுத்த சக்கரவர்த்தியா? சிற்ப சித்திரக்கலைகளிலும் பரதநாட்டிய கலையிலும் உண்மை அபிமானம் கொண்ட பரதேசியா? அல்லது ஒரு ஏழை சிற்பி மகளை கெடுப்பதற்காக பிக்ஷு வேஷம் பூண்ட ராவண சந்நியாசியா? நீர் யார்? நாகநந்தியா, புலிகேசியா? இவ்விதம் கேட்டு சிவகாமி நிறுத்திய பொழுது வான முகட்டில் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை வரையில் அதிர்ந்து நடுங்கும்படியாக மின்னல் மின்னி இடி இடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. இவ்வளவு இடி மின்னல்களும் நாகநந்தின் முகபாவத்தில் எவ்வித மாறுதலையும் உண்டு பண்ணவில்லை. அவர் அதிசயமான அமைதியுடன், சிவகாமி, உன்னுடைய சந்தேகங்களுக்கு காரணமில்லாமல் போகவில்லை. ஆனால் உண்மையிலேயே நான் உலக பற்று அறுத்த புத்த பிக்ஷுதான். உன்னுடைய பரதநாட்டிய கலைக்கு என் உள்ளத்தை பறிகொடுத்தவன்தான். விலங்கினத்தைச் சேர்ந்த மக்களின் முன்னால் தெரு வீதிகளில் உன்னை நடனமாடச் செய்த நிர்மூட புலிகேசி நான் அல்ல. பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தினால் அவனோடு உடன் பிறந்த துரதிருஷ்டசாலி நான். முன்னொரு சமயம் 25 வருஷங்களுக்கு முன்னால் என் தம்பி புலிகேசியை கொலைக்காரனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக அவனுடைய உடையை நான் அணிந்து நடித்தேன். மறுபடியும் 25 வருஷங்களுக்கு பின் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவ்விதம் நான் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆம் சிவகாமி, காஞ்சி கோட்டைக்கு வெளியே காட்டின் நடுவே எனக்கு முன்னால் நீ கைகூப்பி வணங்கி என் தந்தையை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டாய். அதை நிறைவேற்றுவதற்காக துறவியின் காஷாயத்தை களைந்துவிட்டு சக்கரவர்த்தியின் ஆடைகளை அணிந்து கொண்டேன். சிவகாமி பரபரப்புடன் பிக்ஷுவின் அருகில் ஓடி வந்தாள். மண்டியிட்டு கைகூப்பிய வண்ணம், சுவாமி, இந்த அவலை பெண்ணின் ஆத்திரமொழிகளை மன்னித்து விடுங்கள். என் தந்தையை தாங்கள் காப்பாற்றினீர்களா? அவர் உயிரோடு இருக்கிறாரா? எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார் என்று அலறினாள். உன்னுடைய தந்தையின் உயிரை காப்பாற்றினேன். உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து கேட்டாள். விவரங்களும் சொல்கிறேன் என்றார் பிக்ஷு. சிவகாமி உட்கார்ந்தாள். புலிகேசியைப் போல வேஷம் தரித்து சென்று கையும் காலும் வெட்டப்படுவதற்கு இருந்த ஆயனரை காப்பாற்றியதையும், ஆனால் அவர் தவறி மலை மீதிருந்து கீழே விழுந்ததையும், அதனால் கால் முறிந்ததையும், உணர்விழந்த நிலையில் ஆரண்ய வீட்டுக்கு கொண்டு போய் அங்கு அவருக்கு உணர்வு வந்த பிறகு விடைபெற்று வந்ததையும் புத்த பிக்ஷு சொல்லி வந்த பொழுது சிவகாமி அவரிடம் எல்லையற்ற நன்றி உணர்ச்சி கொண்டு அவளுக்கு நன்றியை தெரிவித்தாள். தான்
அவரை குறித்து சந்தேகித்ததெல்லாம் எவ்வளவு தவறு என்று அடிக்கடி நினைத்து பச்சாதாபப்பட்டாள். நீர் ததும்பிய கண்களினால் பிக்ஷுவை பார்த்து சொன்னாள், சுவாமி, என் அருமை தந்தையை கொடிய தண்டனையிலிருந்து மீட்டு அவருடைய உயிரை காப்பாற்றிய தங்களுக்கு என் ஆயுளுள்ள வரையில் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் இங்கு வந்ததும் என்னிடம் மன்னிப்பு கேட்டீர்களே, அது ஏன்? தங்களை அநியாயமாக சந்தேகித்ததற்காக நான் அல்லவா தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? சலுக்க சக்கரவர்த்தியும் தாங்களும் ஒருவரேதான் என்று தவறாக எண்ணியதனால் தங்களை பற்றி அனாவசியமாக அநியாயத்திற்கு சந்தேகப்பட்டேன். என்னை இந்த வாதாபிக்கு அழைத்து வந்தவரும் நாற்சந்தியில் நடனமாடச் செய்தவரும் தாங்கள்தான் என்று எண்ணி கோபம் கண்டிருந்தேன் சுவாமி. என்னை மன்னித்து விடுங்கள் என்று சிவகாமி கூறிய பொழுது அவளுடைய கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகிற்று. சிவகாமி, நான் உன்னை மன்னிக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையிலே நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். உனக்கு நான் பெரிய துரோகம் செய்திருக்கிறேன். இன்று இந்த தூர தேசத்தில் நீ தன்னந்தனியாக சிறைப்பட்டு இருப்பதற்கு காரணம் நான்தான். என்னை மன்னித்து விடு. இவ்விதம் புத்த பிக்ஷு உணர்ச்சியினால் கம்மிய குரலில் கூறிய பொழுது சிவகாமி தன் கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்துக்கொண்டு நாகநந்தின் முகத்தை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தாள். ஆம் சிவகாமி, நான் சொல்வது சத்தியம். வாதாபி சைனியம் காஞ்சியின் மீது படையெடுத்து வருவதற்கே காரணமாக இருந்தவன் நான்தான். என் சகோதரன் புலிகேசிக்கு முதலில் அந்த உத்தேசம் இருக்கவில்லை. வாதாபி சைனியம் முழுவதும் வேங்கியை நோக்கி போவதாக இருந்தது. வாதாபி சைனியத்தை இரண்டாக பிரித்து புலிகேசி காஞ்சிக்கு விரைந்து வரும்படி கூறியவன் நான்தான். வேங்கி ராஜ்யத்தின் மீது படையெடுக்க தம்பி விஷ்ணுவர்தனனை அனுப்பினால் போதும் என்று எழுதினேன். அதன் பலன் என்ன விபரீதமாயிற்று தெரியுமா? விஷ்ணுவர்தனனுடைய பத்தினி இன்று விதவையாக இருக்கிறாள். அவளையும் அவளுடைய சின்னஞ்சிறு புதல்வனையும் இன்றைய தினம்தான் இந்நகரில் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தேன். சுவாமி, இத்தனை நாளும் இந்த நகரில் தாங்கள் இருக்கவில்லையா என்று சிவகாமி கேட்டாள். இல்லை சிவகாமி, இருந்திருந்தால் உன்னுடைய தெய்வீக நடனக்களை இப்படி சந்தி சிரிப்பதற்கு விட்டிருப்பேனா? கலை உணர்ச்சி இல்லாத நிர்மூட புலிகேசி இப்படி செய்து விட்டான். அவன் இவ்விதம் செய்வான் என்று தெரிந்திருந்தால் வடபெண்ணைக்கரையில் உன்னை அவனிடம் ஒப்படைத்திருக்க மாட்டேன். பிக்ஷு வடபெண்ணைக்கரையில் அதை பற்றி கூறியதும் அன்றொரு நாள் இரவு சிவகாமி கண்ட கனவு தோற்றம் அவள் நினைவுக்கு வந்தது. வடபெண்ணைக்கரையில் என்னை விட்டுவிட்டு போனீர்களா? அது எப்படி? உங்களை காஞ்சி பக்கத்தில் அல்லவா நான் பார்த்து வரம் கேட்டேன் என்றாள். சக்கரவர்த்தி வேஷம் பூண்டு உன் தந்தையை காப்பாற்றிய பின் உடனே என் வேஷத்தை கலைத்து விடவில்லை சிவகாமி. அதே வேஷத்தில் மகேந்திர பல்லவனுடன் போரிட்டேன். மணிமங்கலத்தில் அவனை முறியடித்துவிட்டு உன்னை தொடர்ந்து வந்தேன். பொன்முகலி நதிக்கரையில் நீ என்னை பார்த்து சிறைப்பட்ட பல்லவ நாட்டு பெண்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று வரம் கேட்டாய். வாதாபிக்கு நீ மன திருப்தியுடன் வருவதாக இருந்தால் அவர்களை விடுதலை செய்வதாகச் சொன்னேன். நீயும் சம்மதித்தாய். அப்போது உன்னையும் நான் விடுதலை செய்து உன் தந்தையிடம் சேர்ப்பித்திருக்கலாம். அப்படி நான் செய்யவில்லை. உன்னை வஞ்சித்து வாதாபிக்கு கொண்டு வந்தேன். ஆனால் நான் இல்லாத சமயத்தில் இந்த மூடன் புலிகேசி இப்படி உன்னை அலங்கோலப்படுத்துவான் என்று மட்டும் நான் நினைக்கவே இல்லை. உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது ஏன் என்று தெரிகிறதா சிவகாமி என்றார் பிக்ஷு. தெரிகிறது சுவாமி. இதற்கு முன் எனக்கு குழப்பம் அடித்துக் கொண்டிருந்த இன்னும் பல விஷயங்களும் விளங்குகின்றன. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இன்னும் தீரவில்லை. எதற்காக இவ்வளவெல்லாம் நீங்கள் செய்தீர்கள்? எதற்காக இவ்வளவு சூழ்ச்சிகளும் பிரயத்தனங்களும் செய்து இந்த அவளை பெண்ணை இங்கே கொண்டு வந்து சேர்த்தீர்கள்? உலகத்தை துறந்து பிக்ஷு விரதம் பூண்ட தங்களுக்கு இந்த ஏழை பெண்ணால் என்ன உபயோகம்? கால் ஒடிந்து ஆதரவற்று கிடக்கும் என் தந்தையிடமிருந்து என்னை பிரித்து கொண்டு வந்ததில் தாங்கள் என்ன லாபத்தை கண்டீர்கள்? என்ன பலனை உத்தேசித்து என்னை இங்கே சிறைப்பிடித்து வைத்திருக்கிறீர்கள்? சிவகாமி, சொல்கிறேன் கேள். என் சொற்படி காலமல்லாத காலத்தில் காஞ்சி மேல் படையெடுத்த காரணத்தினால் வாதாபியின் வீர சைனியத்தில் பாதிக்கு மேல் அழிந்துவிட்டது. வேங்கியை வென்று சென்ற வருஷம் மகுடம் சூடிய விஷ்ணுவர்த்தனன் அந்த வெற்றியை நிலைநாட்டிக் கொள்ள முடியாமல் மாண்டான். இந்த விபரீதங்களுக்கெல்லாம் காரணமானவள் நீதான். உன்னை முன்னிட்டுத்தான் இதையெல்லாம் நான் செய்தேன். ஏன் என்று சொல்லுகிறேன் கேள். இந்த பூர்வ பீடிகையுடன் நாகநந்தி பிக்ஷு தமது கதையை கூறத் தொடங்கினார். அஜந்தா குகைகளில் தாம் கழித்த இளம் பிராய வாழ்க்கை பற்றி கூறினார். அஜந்தா குகை சுவரில் தாம் கண்ட பரதநாட்டிய பெண் சித்திரத்தை குறித்தும் அதை பற்றி தாம் கண்ட மனோராஜ்ய கனவுகளை குறித்தும் சொன்னார். தென்னாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள தாம் யாத்திரை வந்தது பற்றியும் அப்பொழுது ஆயனர் வீட்டில் அஜந்தா சித்திர கன்னிகை உயிர் பெற்று வந்து நடனமாடிய காட்சியைக் கண்டு பிரமித்தது பற்றியும் உணர்ச்சி ததும்ப விவரித்தார். சிவகாமி, அன்று முதல் நான் ஒரு புது மனிதனானேன். சலுக்க சாம்ராஜ்யத்தின் மகோன்னதத்தை பற்றி அதுவரை நான் கட்டிக்கொண்டிருந்த ஆகாச கோட்டைகள் தகர்ந்து விழுந்தன. இந்த பரந்த பரதகண்டம் முழுவதையும்
புத்த சங்கத்தின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றும், அப்பேற்பட்ட மகா புத்த சங்கத்திற்கு நான் தலைமை பிக்ஷு ஆக வேண்டும் என்றும் நான் கொண்டிருந்த மனோரதங்களும் மறைந்தன. சாம்ராஜ்யங்களும் புத்த சங்கங்களும் எப்படியாவது போகட்டும். உன்னை நடனமாடச் சொல்லி பார்த்து கொண்டே என் வாழ்நாளை கழித்து விடுவது என்று சங்கல்பம் செய்து கொண்டேன். அதற்கு பிறகு உன்னை எப்படி இந்த வாதாபி நகருக்கு கொண்டு சேர்ப்பது என்பது ஒன்றே என் மனக்கவலை ஆயிற்று. அதற்காக என்னவெல்லாமோ சூழ்ச்சிகள் செய்தேன். எத்தனையோ உபயங்களை கையேண்டேன். இப்படி பிக்ஷு சொல்லி வந்த பொழுது சிவகாமியின் உள்ளத்தில் ஏற்கனவே குடிக்கொண்டிருந்த பெருமிதமான கர்வமும் பரிதாப உணர்ச்சியும் சேர்ந்தாற்போல பொங்கிக் கொண்டு வந்தன. ஆஹா, இந்த ஏழை சிற்பியின் மகள் காரணமாக 2 பெரிய சாம்ராஜ்யங்கள் சண்டை போட நேர்ந்ததல்லவா என்ற பெருமித கர்வத்தை அடித்து, ஐயோ, காஞ்சியிலிருந்து வாதாபி வரும் வரை நான் பார்த்த அத்தனை கொடுமைகளும் என் காரணமாக ஏற்பட்டனவா என்ற பரிதாப உணர்ச்சி மேலிட்டு வந்தது. சிவகாமி, உன்னுடைய கலையின் மேல் நான் கொண்ட மோகத்தினால் ஒரு பெரிய யுத்தத்தையே உண்டு பண்ணினேன். பயங்காளியும் கோழையுமான அந்த அற்பன் மாமல்லனிடமிருந்து உன்னை காப்பாற்ற இவ்வளவு பிரம்ம பிரயத்தனங்களும் செய்தேன். ஆனால் அவ்வளவும் இப்போது நிஷ்பலனாயின. நான் இல்லாத சமயத்தில் உன்னை தெரு வீதிகளின் நாச்சந்தியில் ஆடச் செய்து உன்னையும் உன் கலையையும் நிர்மூடன் புலிகேசி கேவலப்படுத்தி விட்டான். சிவகாமி, என்னை மன்னித்து விடு. நீ பட்ட அவமானத்திற்கும் நீ அடைந்த துன்பத்திற்கும் பரிகாரம் செய்து விடுகிறேன். உன்னை உன் தந்தை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட ஏற்பாடு செய்கிறேன். சக்கரவர்த்தியிடம் போராடி இதற்கு அனுமதியும் பெற்றுவிட்டேன். இதை கேட்டதும் சிவகாமி நியாயமாக துள்ளி குதித்து குதூகலம் அடைந்திருக்க வேண்டுமல்லவா? விதிவசத்தினாலோ அல்லது விசித்திர கோணல்கள் நிறைந்த பெண் மனோபாவத்தினாலோ சிவகாமி அவ்விதம் மகிழ்ச்சி அடையவில்லை. மௌனமாக சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். சிவகாமி, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? எப்பொழுது புறப்படலாம் சொல். உன்னை பல்லக்கில் ஏற்றி தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கிறேன். உனக்கு பணிவிடை புரிய பணிப்பெண்களையும் உன்னை பாதுகாப்பதற்கு வீரர்களையும் அனுப்பி வைக்கிறேன். பொன்முகலி 6 வரையில் உன்னை கொண்டு போய் விட்டுவிட்டு அவர்கள் திரும்புவார்கள் என்று புத்த பிக்ஷு கூறி வந்த பொழுது அதுகாரம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த சிவகாமி சட்டென்று எழுந்து நின்று ஆவேசம் ததும்பிய குரலில் பின்வரும் பயங்கர மொழிகளை கூறினாள். அடிகளே, கேளுங்கள். இந்த வாதாபி நகரத்தை விட்டு நான் எப்பொழுது கிளம்புவேன் தெரியுமா? பயங்கொல்லி என்று நீங்கள் அவதூறு சொல்லிய வீர மாமல்லர் ஒரு நாள் இந்நகர் மீது படையெடுத்து வருவார். நரி கூட்டத்தின் மீது பாயும் சிங்கத்தைப் போல சலுக்க சைனியத்தை சின்னாபின்னம் செய்வார். நாச்சந்தி மூலைகளில் என்னை நடனமாடச் செய்த பாதக புலிகேசியை யமன் உலகத்துக்கு அனுப்புவார். தமிழகத்து ஸ்திரீ புருஷர்களை கையை கட்டி ஊர்வலமிட்ட வீதிகளில் இரத்த ஆறு ஓடும். அவர்களை நிறுத்தி சாட்டையால் அடித்த நாச்சந்திகளிலே வாதாபி மக்களின் பிரேதங்கள் நாதியற்று கிடக்கும். இந்த சலுக்கர் தலைநகரில் மாட மாளிகை கூட கோபுரங்கள் எரிந்து சாம்பலாகும். இந்த நகரம் சுடுகாடாகும். அந்த காட்சியை என் கண்ணால் பார்த்துவிட்டு பிறகுதான் இந்த ஊரை விட்டு கிளம்புவேன். சலுக்க பதர்களை வென்று வெற்றி மாலை சூடிய மாமல்லர் என் கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு போவதற்கு வருவார். அப்பொழுதுதான் புறப்படுவேன். நீர் அனுப்பி நான் போக மாட்டேன். பல்லக்கில் ஏற்றி அனுப்பினாலும் போக மாட்டேன். யானை மீது வைத்து அனுப்பினாலும் போக மாட்டேன் என்றாள். இந்த பயங்கரமான சபதத்தை கேட்ட நாகநந்தியின் முகத்திலே புன்னகை தோன்றியது. தம்முடைய சூழ்ச்சி மீண்டும் பலித்துவிட்டது என்று எண்ணி அந்த பொல்லாத பிக்ஷு உள்ளுக்குள் உவகை அடைந்தார் போலும். ஜெயஸ்தம்பம். வாதாபி நகருக்கு 2 காத தூரத்திற்கு கிழக்கே ஒரு குன்று இருந்தது. சுற்றிலும் காடு அடர்ந்த குன்றின் ஒரு பக்கத்து சரிவில் அடுத்தடுத்து குடைந்த குகைகள் 2 இருந்தன. 2 குகைகளும் குடையும் வேலை பூர்த்தியாகாமல் அரைகுறையாக விடப்பட்டிருந்தன. பௌத்தர்களோ சமணர்களோ அந்த குகைகளை குடைய ஆரம்பித்திருக்க வேண்டும். அப்புறம் எந்த காரணத்தினாலோ வேலையை நடுவில் நிறுத்திவிட்டு போயிருக்க வேண்டும். குகைகளில் ஒன்றுக்கு உள்ளே இருந்து சலசலவென்ற சப்தத்துடன் ஒரு சிற்றருவி வெளியே வந்து கொண்டிருந்தது. குகையின் வெளியில் அந்த அருவி அங்கும் இங்கும் தவழ்ந்து விளையாடி முத்து நீர்த்துளிகளை வாரி எறித்துவிட்டு கீழ்நோக்கி சென்று அடர்ந்த விருட்சங்களின் நிழலில் மறைந்தது. இவ்வளவு அழகான இயற்கை காட்சியின் ரம்மியத்தை கெடுத்து அருவருப்பையுண்டு பண்ணக்கூடிய பொருட்கள் சில அருவியின் இருபுறத்து பாறைகளிலும் விருட்சங்களின் அடியிலும் காணப்பட்டன. அவை மனிதர்களின் மண்டை ஓடுகள், மாட்டுக்கொம்புகள் முதலிய காபாலிகர் கூட்டத்தின் சின்னங்களாகும். பாறைகள் சிலவற்றில் இரத்தக்கரை படிந்ததிலிருந்து அந்த பாறைகள் சமீபத்தில் பலிபீடங்களாக உபயோகப்பட்டிருக்கின்றன என்பது தெரிய வந்தது. மாலை நேரத்து மஞ்சள் வெயிலினால் பச்சை மரங்களும் பசும்பொன் நிறம் பெற்று திகழ்ந்த நேரத்தில் மேற்கூறிய குகைகளுக்கு சற்று தூரத்தில் இருந்த ஒரு மொட்டைப்பாறையிலே 4 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். தொலைதூரம் பிரயாணம் செய்திருந்த காரணத்தினால் அவர்கள் பெரிதும் களைப்பு அடைந்திருந்தார்கள்.
ஆடைகள் அழுக்கடைந்திருந்தன. தலையில் ரோமம் சடை விழுந்திருந்தது. முகவாய்க்கட்டையில் ரோமம் அடர்ந்திருந்தது. அவர்களுடைய இளம் பிராயத்துக்கு பொருந்தாத சுருக்கங்கள் முகத்தில் காணப்பட்டன. கண்கள் குழி விழுந்து போயிருந்தன. ஆயினும் அந்த கண்களிலே ஒரு அசாதாரண ஒளி, இணையில்லாத மனோதைரியத்தை, எடுத்த காரியத்தை நிறைவேற்றும் உறுதியையும் காட்டும் ஜீவ சக்தி பிரகாசித்தது. குன்றின் உச்சியில் ஒரு மனிதன் நின்று நாலாப்புறமும் உற்று நோக்கி கொண்டிருந்தான். கீழே மொட்டைப்பாறையில் உட்கார்ந்திருந்தவர்கள் அடிக்கடி அவனை அண்ணாந்து நோக்கி கொண்டிருந்தார்கள். திடீரென்று மேலே நின்ற மனிதன் குதூகலம் நிறைந்த குரலில் அதோ என்றான். அந்த குரலில் இருந்தே அவன் நமது பழைய நண்பன் குண்டோதரன் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதோ என்ற சத்தத்தை கேட்டதும் மொட்டைப்பாறையில் உட்கார்ந்திருந்த நால்வரின் முகங்களும் வளர்கின்றன. அவன் சுட்டிக்காட்டிய திக்கை அவர்கள் ஆவலுடன் உற்று பார்க்கிறார்கள். மரங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருந்து ஒருவன் வருகிறான். அவன் வேறு யாரும் இல்லை, பல்லவ நாட்டு ஒற்றத் தலைவன் சத்ருக்னன் தான். மற்றவர்களைப் போல அன்றி சத்ருக்னன் நன்றாக சவரம் செய்து கொண்டு சுத்தமான முகத்துடன் விளங்குகிறான். அதிலிருந்தே அவன் நகரத்துக்கு போய் வருகிறான் என்று அறிந்து கொள்ளலாம். தோளிலே துணிப்பை தொங்க வந்த சத்ருக்னனை 5 பேரும் சூழ்ந்து கொண்டார்கள். சத்ருக்னா, காயா, பழமா, சீக்கிரம் சொல் என்றார்கள். பழம்தான் என்று சொல்லிக்கொண்டே சத்ருக்னன் தோளில் தொங்கிய பையை எடுத்து அவித்தான். அதிலிருந்து பழங்கள் கீழே விழுந்து உருண்டு ஓடின. அவற்றை பொறுக்குவதற்கு எல்லோரும் பட்ட அவசரத்திலிருந்து அவர்கள் எவ்வளவு தூரம் பசித்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. பசித்ததோ இல்லையோ, தரையில் விழுந்த பழங்களின் மேல் கவனம் செலுத்தாமல் சத்ருக்னன் என்ன சொல்லப் போகிறான் என்பதிலேயே கவனம் செலுத்திய ஒருவரும் அவர்களில் இருந்தார். அவர்தான் மாமல்லர் என்று சொல்ல வேண்டியதில்லை. சத்ருக்னா, பழம் என்கிறாயே, அப்படி என்றால் என்ன? சிவகாமியை பார்த்தாயா என்று கேட்டார். ஆம் பிரபு, பார்த்தேன் என்று கூறி மறுபடியும் சத்ருக்னன் மௌனம் சாதித்தான். ஏன் இப்படி பேசாமல் நிற்கிறாய்? மேலே சொல் சத்ருக்னா. எங்கே பார்த்தாய், எந்த நிலைமையில் பார்த்தாய் என்று மாமல்லர் கேட்டார். பிரபு, சிவகாமியை பார்த்தேன். சௌக்கியமாக இருக்கிறார். கவலைக்கு ஒரு காரணமும் இல்லை. எங்கே பார்த்தேன், எப்படி பார்த்தேன் என்பதை விவரமாக சொல்ல வேண்டும். எல்லோரும் உட்காருங்கள், சொல்கிறேன் என்றான் சத்ருக்னன். அவ்வண்ணமே அனைவரும் பாறை மீது உட்கார்ந்தார்கள். சத்ருக்னன் சொல்லத் தொடங்கினான். நேற்று மாலை வளையல் வியாபாரியின் வேஷத்தில் வாதாபி நகருக்குள் பிரவேசித்தேன். கோட்டை வாசலுக்குள் பிரவேசிப்பதில் எவ்வித கஷ்டமும் இருக்கவில்லை. ஜனங்கள் தாராளமாக நகருக்குள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறார்கள். எந்த எதிரியின் படையெடுப்பையாவது எதிர்பார்த்தால் அல்லவா கோட்டையில் கட்டுக்காவல் வைக்கப் போகிறார்கள்? வாதாபியின் வீரப்படைகள் 8 திசையும் சென்று திக்விஜயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சமயம் சேனாதிபதி பரஞ்சோதி குறுக்கிட்டு, என்ன உளறுகிறாய் சத்ருக்னா? திக் விஜயமாவது மண்ணாங்கட்டியாவது? தென்னாட்டுக்கு சென்ற வாதாபி படைகள் தோற்று திரும்பி ஓடி வந்திருக்கின்றன. வேங்கிக்கு போன சலுக்க சைனியத்தில் பாடும் ஆபத்துதான் என்று தெரிகிறது. அப்படி இருக்க வாதாபி படைகளின் திக் விஜயமாவது என்றார். சத்ருக்னன் பணிவுடன் கூறினான். சேனாபதி, வாதாபி படைகளின் திக் விஜயம் என்று நான் கூறியது என்னுடைய சொந்த மொழியல்ல. வாதாபி நகரத்தின் பிரதான 4 வீதி சந்திப்பிலே ஒரு நெடுதுயர்ந்த ஜெயஸ்தம்பம் நாட்டியிருப்பதை பார்த்தேன். அந்த ஜெயஸ்தம்பத்திலே பிராகிருத மொழியில் எழுதியிருக்கும் மொழிகளையும் படித்தேன். கிட்டத்தட்ட அதில் எழுதியிருப்பதை ஞாபகமுள்ளவரை அப்படியே சொல்லி பார்க்கிறேன். மகாராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ரணதுங்க சூர சலுக்க குலத்திலக சப்தலோக தேவேந்திர புலிகேசி சக்கரவர்த்தி தென் திசையை நோக்கி விஜயம் செய்ய புறப்பட்டு சென்று மகேந்திர பல்லவனை வடபெண்ணை கரையில் முறியடிக்க, மகேந்திரன் போரில் புறமிதுகிட்டோடி காஞ்சி கோட்டைக்குள் பதுங்கிக் கொள்ள, புலிகேசி சக்கரவர்த்தி மேலும் தெற்கு நோக்கி திக்விஜயம் கிளம்பி காவிரி நதிக்கு யானைப்பாலம் அமைத்து கடந்து அங்கே சக்கரவர்த்தியிடம் அடைக்கலம் புகுவதற்கு காத்திருந்த சேர, சோழ, கலப்பர, பாண்டிய மன்னர்களின் சிரங்களில் தம் திருப்பாத கமலங்களை வைத்து அருள் புரிந்து திருப்புங்காலையில் காஞ்சி கோட்டையை பலம் கொண்டு தாக்க, மகேந்திர பல்லவன் சரணாகதியடைந்து காப்பாற்ற வேண்டும் என்று காலில் விழுந்து கெஞ்ச, அவ்விதமே மகேந்திரனுக்கு அருள் புரிந்து அவனுடைய உபசாரங்களையும் காணிக்கை பொருட்களையும் ஏற்றுக்கொண்டு தென்னாட்டின் திக்விஜயத்தை பூர்த்தி செய்து ஜெயபேரிகை முழங்கி வெற்றி சங்கு ஊதி வாதாபி நகரத்துக்கு திரும்பி வந்தது. சாலி வாகான சகாப்தம் 4வது ஆண்டு திங்கள் தேதி கடல் சூழ்ந்த நில உலகம் உள்ள வரையில் இந்த வாதாபி நகரமும் இந்த திக்விஜய ஜெயஸ்தம்பமும் சலுக்க சக்கரவர்த்தி குலமும் என்றென்றைக்கும் நின்று நீடித்து பெருகி தழைத்து விளங்குவதாக. இவ்விதம் சத்ருக்னன் கூறி வந்ததை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், என்ன பொய், என்ன கர்வம், அந்த ஸ்தம்பத்தை இடித்து தள்ளாமல் விடுவதில்லை என்றெல்லாம் கூறினார்கள். சிறிது அவர்கள் இடம் கொடுத்ததும் சத்ருக்னன் மேலும் கூறினான். பிரபு, அந்த ஜெயஸ்தம்பத்தில்
இவ்விதம் நான் படித்ததும் என்னை நான் மறந்துவிட்டேன். ஸ்தம்பத்தை நோக்கி ஒரு உதவிடலாம் என்று என்னை காலையும் தூக்கிவிட்டேன். கடவுள் அருளால் நல்ல சமயத்தில் எதற்காக வாதாபி நகருக்கு வந்தோம் என்பது ஞாபகம் வந்தது. ஏதோ கால் தடுக்கி விழுந்தவனைப் போல தொப்பென்று கீழே விழுந்து சமாளித்து கொண்டேன். வீதியில் ஜனக்கூட்டம் ஜே ஜே என்று இருந்தது. யாராவது பார்த்திருந்தால் விபரீதமாக போயிருக்கும் என்று கூறி நிறுத்தினான். சத்ருக்னா, வாதாபிக்கு வந்த காரியம் உனக்கு நினைவில் இருந்தது பற்றி சந்தோஷம். ஆனால் அதை பற்றி இன்னமும் நீ சொல்லவில்லை என்று மாமல்லர் கோபம் துணிக்க கூறினார். பிரபு, மன்னிக்க வேண்டும். சலுக்கர்களின் பொய் சொல்லும் திறமைக்கு சிறந்த ஞாபக சின்னமான அந்த ஜெயஸ்தம்பத்தை விட்டு மேலே கிளம்பி சென்றேன். வாதாபி நகரின் மிதமிஞ்சிய ஐஸ்வர்ய போகத்திற்கும் வாதாபி மக்களின் படாடோப வாழ்க்கைக்கும் பல அறிகுறிகளை பார்த்து கொண்டு போனேன். அந்த பெரிய நகரத்தில் கிழக்கு மேற்கிலும் தெற்கு வடக்கிலும் குறைந்தது காத தூரமுள்ள இந்த பிரம்மாண்டமான பட்டணத்தில் சிவகாமி அம்மையை எப்படி தேடுவது, யாரை விசாரிப்பது என்று சிந்தனை செய்து கொண்டே போனேன். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல அடுத்தாற்போல வந்த நாச்சந்தி வீதி முனையில் அம்மையை சந்தித்தேன். என்ன, நாச்சந்தி முனையிலா என்று பல குரல்கள் ஏக காலத்தில் எழுந்தன. ஆம், நாச்சந்தி முனையிலே தான் பார்த்தேன். அம்மை அங்கே செய்து கொண்டிருந்த காரியத்தை கேட்டால் நீங்கள் பெரும் ஆச்சரியப்படுவீர்கள். எனக்கு பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்தது, வேதனையாக கூட இருந்தது. ஆனால் விசாரித்து விஷயம் தெரிந்து கொண்டதும் அளவில்லாத பெருமை அடைந்தேன். பிரபு, தமிழகத்து பெண் குலத்தின் பெருமையை சிவகாமி அம்மை நிலைநாட்டிவிட்டார். 100 காத தூரத்திற்கு அப்பால் எதிரிகளின் கோட்டையில் அனாதையாகவும் தன்னந்தனியாகவும் இருக்கும் நிலைமையிலும் அம்மையார் தமிழகத்து பெண் குலத்தின் தயாள குணத்தை நிலைநாட்டி விட்டிருக்கிறார். சத்ருக்னா, ஏன் இப்படி வளைத்து வளைத்து பேசிக் கொண்டிருக்கிறாய்? சிவகாமி என்ன காரியம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தா என்று மாமல்லர் கடுமையான குரலில் கேட்டார். பிரபு, சொல்லிவிடுகிறேன். வாதாபி நகரின் நாச்சந்தியில் சிவகாமி அம்மை நடனமாடிக்கொண்டிருந்தார். ஆஹா, இது என்ன அவமானம், அவமானம்! இதைத்தானா தமிழகத்துக்கு பெருமை என்று சொன்னாய் சத்ருக்னா என்று தலைக்கு தலை கூவினார்கள். மன்னிக்க வேண்டும், கொஞ்சம் பொறுத்து கொண்டு மீதியையும் கேளுங்கள். சிவகாமி அம்மை ஒரு பெரும் கும்பலுக்கு மத்தியில் நின்று ஆடுவதை பார்த்ததும் எனக்கு சொல்ல முடியாத அவமானம் உண்டாயிற்று. கோபமும் ஆத்திரமும் பொங்கிக் கொண்டு வந்தன. கூட்டத்தில் நின்ற வாதாபி மக்கள் கொச்சையான பாஷையில் பேசிக்கொண்ட அருவருப்பான வார்த்தைகளை கேட்டதும் என் காதுகள் கொப்பளித்தன. ஓடி பாய்ந்து அம்மையின் முன் சென்று நிறுத்துங்கள் இந்த அவமானத்தை என்று கூவ வேண்டும் என்பதற்காக ஆத்திரம் உண்டாயிற்று. நல்ல வேளையாக அந்த சமயத்தில் நடனமாடிய அம்மைக்கு பின்னால் நின்றவர்கள் மீது என் பார்வை விழுந்தது. ஆஹா, அதை எப்படி சொல்வேன்? தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்திரீ புருஷர்கள் பலரை அங்கே கையை பின்னால் சேர்த்து கட்டி நிறுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கிடையே கையில் சாட்டை பிடித்த யமகிங்கரர் போன்ற மனிதர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை கண்டதும் பிரமித்து நின்றுவிட்டேன். பிரமை நீங்கி பிறகு கூட்டத்தில் இருந்தவர்களின் பேச்சுக்களை ஒட்டு கேட்டும் சந்தேகம் தோன்றாதபடி விசாரித்தும் மேற்படி அதிசய காட்சியின் காரணத்தை நன்கறிந்து கொண்டேன். பிறகு சத்ருக்னன் சிவகாமி அம்மை நாச்சந்தியில் நடனமாட நேர்ந்தது ஏன் என்னும் காரணத்தை தான் தெரிந்து கொண்டபடி அவர்களுக்கு கூறினான். தமிழகத்து ஆடர் பெண்டிரை கொடுமையான சாட்டையடி தண்டனையில் இருந்து காப்பாற்றுவதற்காகவே சிவகாமி நடனமாடுகிறாள் என்று தெரிந்ததும் மாமல்லர் முதலியவர்களுக்கு தேகத்தில் புலங்காகிதம் உண்டாயிற்று. பிறகு மேலே நடந்ததை பற்றி ஆவலுடன் கேட்டார்கள். இனிய கானத்தை கேட்ட நாக சர்ப்பத்தைப் போல நான் சிவகாமி அம்மை நடனத்தை பார்த்து கொண்டு பிரமித்து நின்றேன். அம்மை நடனத்தை முடித்து சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு திரும்பினார். திரும்பியதும் சில கண நேரம் அவருடைய கண்களில் சொல்ல முடியாத வியப்பும் திகைப்பும் காணப்பட்டன. அவர் பார்த்த திசையை நானும் நோக்கினேன். அங்கே யார் நின்றது என்று நினைக்கிறீர்கள்? யார்? புலிகேசியா என்று கேள்விகள் எழுந்தன. இல்லை, நம் சிநேகிதர் நாகநந்திதான் என்றான் சத்ருக்னன்.